கடந்த 2011ஆம் ஆண்டு தானே புயலால் பாதிக்கப்பட்டவர்கள் பல்லாயிரம் பேர். 5 ஆண்டுகள் கழிந்தும் அவர்களின் மனங்களில் இன்னும் அந்த ரணம் ஆறவில்லை. அப்படி பாதிக்கப்பட்ட 15 சிறுவர்களுடன் இயங்கி வருகிறது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஆதரவற்றோர் இல்லம். கடந்த 2009ஆம் ஆண்டு விண்ணரசி என்பவரால் ஜீவிதம் இல்லம் தொடங்கப்பட்டது. இந்த இல்லத்தில் தானே புயலால் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்தையும் தன்னுடைய ஒரே வருமானத்தை கொண்டு பூர்த்தி செய்து வருவதாக தெரிவிக்கிறார் இந்த ஆதரவற்றோர் இல்லத்தை நடத்தும் விண்ணரசி. வந்த சமயத்தில் எதுவுமே உலகமே அறியாத ஒரு நிலையில் இருந்தாங்க, எதுவுமே தெரியாத ஒரு நிலையில் இருந்தாங்க. ஆனால் இப்போது அவங்க படிக்கிறாங்க. 5ஆம் கிளாஸ்லேருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் பிள்ளைங்க இருக்காங்க. இப்போ இது எல்லாமே என்னோடய சம்பளத்தில் இருந்து தான் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள படிக்க வைக்கிறதெல்லாம். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்கச்சக்கமாக நான் பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னோடய சம்பளம் மட்டும்தான் பத்தாது. இன்னும் மற்றவங்க இதில் ஆர்வமாக இருக்கிறவங்க இந்த ஜீவித இல்லத்தோடு இணைந்து உதவி செய்தாங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும். உறவுகளை இழந்து வாடும் அவர்களுக்கு பண்டிகையின் பரவச அனுபவங்கள் மூலம் ஆறுதலை தருகிறது இந்த இல்லம். இல்லத்தில் உள்ள நண்பர்களுடன் இணைந்து பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை பகிர்ந்தும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகின்றனர். இதுபோன்ற கொண்டாட்டங்கள் இருட்டு அறையில் வெளிச்சம் பிறப்பது போல குழந்தைகளின் மனதிலும் புத்தொளியை வீசச் செய்கின்றன. விண்ணரசி அம்மா அவங்க தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே நான் நல்லா படிக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் இங்கே 7th வந்தேன், இப்போ 12th படிக்கிறேன். இவ்வளோ தரத்துக்கு காரணமும் விண்ணரசி அம்மா தான். இங்கே நாங்கள் ஒவ்வொரு பண்டிகையும் நல்லா கொண்டாடுவோம், ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவோம். எங்களுக்கு புது ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்க, ஸ்வீட்ஸ் எல்லாம் நல்லா வாங்கி கொடுப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவோம். 4வதுல இங்கே வந்தேன். அம்மா எனக்கு இல்லை. நான் 4வது வரப்போ எனக்கு விவரம் எதுவுமே தெரியாது. இங்கே ஆதரவற்ற இல்லத்துக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அக்காங்க கூடலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கேன். ஒவ்வொரு பண்டிகைக்கும் நாங்கள் ரொம்ப கிறிஸ்மஸ்னால் ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்து அம்மா எங்களுக்கெல்லாம் அப்படியே செலவுலாம் பண்ணி எங்களுக்கு புது ட்ரெஸ்லாம் எடுத்து தருவாங்க. தானே புயலால் ஏற்பட்ட மன வலியை நீக்க இந்த சிறுவர்களுக்கு பலகட்ட கவுன்சிலிங் அளிக்கப்பட்டுள்ளது. மனதிடத்துடன் வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு தேவையான வாழ்க்கை பாடமும் இந்த சிறார்களுக்கு போதிக்கப்படுகிறது. தங்களுக்கு ஏற்பட்ட காயங்களை இந்த 5 ஆண்டுகளில் மெல்ல மெல்ல மறந்து கிறிஸ்துமஸ், தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகளை கொண்டாடத் தொடங்கியுள்ளனர் இந்த ஆதரவற்ற குழந்தைகள். உதவும் எண்ணம் கொண்டவர்கள் இவர்களின் கல்வி செலவிற்காக உதவ முன்வர வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. தீபாவளியின் மகிழ்ச்சியே புத்தாடைகளை உடுத்துவதிலும் இனிப்புகள் மற்றும் பரிசு பொருட்களை பகிர்வதிலுமே இருக்கிறது. பகிர்ந்து கொள்வதற்கு பெற்றோர்கள் இல்லை, உற்றார் உறவினர்கள் இல்லை. சில நிமிடங்களில் பட்டாசுகளால் வெடித்து கரியாகும் பணத்தின் சிறிய தொகையை இங்கிருக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வழங்கினால் மனிதம் போற்றும் பண்டிகையாக இங்கிருக்கும் ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கு இந்த தீபாவளி அமையும் என்றே சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் உமா கதிர்.